போகிறதுக்கு பொருளை இறக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தானே பண்டிகை, அதனால இன்னைக்கு இறக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா கடலை அப்படி தெரியுதுன்ட்டு. இப்போ தேர்லாம் இருக்குது பாருங்க. வச்சு உட்காருவாங்களே மேலே கீழே போகும்ல அது. இதுக்கு பேர் என்னன்னு தெரில. ஆனால் சின்ன கேட்டு சொல்கிறேன். எங்கே பாருங்க ஜெயின்ட் வீல் எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு. தெரியுதுன்னு தெலுங்கு பாருங்க. இந்த பக்கம் கடை போட்டிருக்காங்க. இதில் தாங்க தேன் மிட்டாயில் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. நாளைக்கெல்லாம் வியாபாரம் பண்ண முடியாது, அதனால் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆட் பண்ணியிருக்காங்க கலருக்காக. ரோஸ் கலர் பாருங்க எப்படி பெஸ்ட். இதுதான் எங்கேயும் கிடைக்காது. எங்கேயும் கிடைக்காது. இது ஒண்ணு காலிபுரி தான் வரணும். காலிபுரி தான் மெயின். ஆமா. ரெண்டாவது ரெண்டுமே வந்து ஒரு நாள் முன்ன பண்ணுங்க. வருஷத்துக்கு எப்போதுனா ஒன்று அது முன்னாடி வரும், இது முன்னாடி வரும். இதுதான் பெஸ்ட். ஓகேங்க. கோழிலாம் தூக்கில் தொங்குறாங்க. கொல்லிமலை எப்படி அதே மாதிரி இங்கேயும். ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம் திருச்சி. நம்ம சேனல் என்டர்டைன்மெண்ட் தான். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள குப்பூர் காளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பண்டிகை வரதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அங்கே போய் எல்லாம் சுற்றி பார்க்கலாம். எந்த மாதிரி கடை இருக்குது, கோயில் எத்தனை நாள் நடக்கும், பண்டிகை பற்றி எல்லாம் கேட்டு தெரிஞ்சேன். என்னென்ன கடை இருக்குது எல்லாம் சுற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா. வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்றா போய் உள்ளே பார்க்கலாம். கடையை சுற்றி பார்த்துட்டு கோயில் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. வாங்க வீடியோக்களை போய் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கலாம். முன்னாடியே இதுதாங்க அந்த கோயில் தெரியுதானே தரங்க பாருங்க. கடைலாம் போட்டாங்க. அந்த தூரியெல்லாம் இருக்குது. கோயிலில் பாருங்கள் எல்லாம் கரும்பு இறக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தானே பண்டிகை, அதனால இன்றைக்கி எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் கரும்பு எத்தனை லோடு இறக்கி வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமாக இறக்கி வச்சுருக்காங்களா. இந்த பக்கம் பாருங்கள் ரோட்டில் மேலேயே கடை போட்டிருக்காங்க. பாருங்களேன் அந்த கடை சைடிலும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கே வந்து அது வரைக்கும் கடை போட்டிருக்காங்க. அந்த மரத்து வரைக்கும் தெரியுங்களா. அந்த மரத்து வரைக்கும் கடை போட்டிருக்காங்க. போகிறதுக்கு பொருளை இறக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தானே பண்டிகை, அதனால இன்னைக்கு இறக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா கடலை அப்படி தெரியுதுன்ட்டு. இப்போ தேர்லாம் இருக்குது பாருங்க. பாருங்க சுற்றி ஒரு வியூ காமிக்கிறேன் தெரியுதுங்களா. இதுதான் கடலாம் போட்டிருக்காங்க பாருங்க இப்படி வரிசையாக. பின்னாடி பாருங்க மரத்தின பக்கம் தூரிலாம் இருக்குது. பக்கம் கடலாம் போட்டிருக்காங்க. பின்னாடி தெரியுதுங்களா எல்லாம் கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நாளைக்கு தான் பண்டிகை, அதனால் கடை போட இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு கிளிப்பாக போய் பார்ப்போம் சரிங்களா. கடை எப்படி போடுறாங்க, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்ப்போம். பாருங்க இந்த பக்கம் கடை போட்டிருக்காங்க. குழந்தைங்க தேவையான பொருட்கள் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் போட்டிருக்காங்க. இப்போதான் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை பொருள் எடுத்து வச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியுதானு தெரியல. பாருங்க காமிக்கிறேன். அந்த பக்கம் டெல்லி அப்பளம் பானிபூரி கடைலாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள் போட்டிருக்காங்களா. அவங்க ஃபுல்லி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இந்த 90s கிட்ஸ் தூரி சின்ன குழந்தைங்க சுற்றி விடுவாங்களா. அந்த கார் பொம்மை நிறைய இருக்கும். அது இந்த பக்கம் போட்டிருக்காங்களா ஜெயின்ட் வீல். வச்சு உட்காருவாங்களே மேலே கீழே போகும்ல அது. இதுக்கு பேர் என்னன்னு தெரில. ஆனால் சின்ன கேட்டு சொல்கிறேன். எங்கே பாருங்க ஜெயின்ட் வீல் எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு. எனக்கு தெரியுதுன்னு தெலுங்கு பாருங்க. இங்கே பாருங்க அப்படியே ஓன போட்டிருக்காங்க. அந்த பக்கம் அது போட்டிருக்காங்க ட்ராகன் ட்ரெயின். நீங்களே பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு. ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க. ட்ராகன் ட்ரெயின், ஜெயின்ட் வீலு, அதுக்கப்புறமேட்டு 90s கிட்ஸ் தூரி, அதுமாதிரி சின்ன குழந்தைங்க குச்சி விளாடுவாங்களா அது. அந்த ட்ரெயின் மேலே ஏறி கீழே இறங்குமே அது போட்டிருக்காங்க. அதாவது சின்ன குழந்தைங்களை வச்சு சுற்றி விடுவாங்க கையில், அது போட்டிருக்காங்கன்னு நிறைய போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளால் இப்போ இன்னும் போடல, இது இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு பாருங்கள் வேணா ஒரு ஃபுல் வியூ கிடச்சா காமிக்கிறேன். அப்படியே வேறு இடத்துக்கு போகலாம். பாருங்கள் ஃபுல் வியூ பாருங்கள். பாருங்க ஆடு வெட்டுறதோட கோழி தான் அதிகமாக வெட்டுவாங்க. அந்த கோயிலில் சிறப்பு நிறையா இருக்குது. கோயில் பூசை எட்டு போய் கேட்க முடிஞ்சா கேட்டு போடுறேன் சரிங்களா. அந்த கோயிலில் வந்து ஆடு வெட்டுறதோட கோழி தாங்க அதிகமாக வெட்டுவாங்க. தூக்கில் ஏதோ
கெட்டது செஞ்சு வச்சுட்டு அங்கே வந்து வசியம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் முன்னாடி தொங்க விட்டுருந்தாங்க கோழிலாம். எப்படி அந்த கொல்லிமலையில் அந்த கோயிலில் பண்ணுவாங்க அதேமாரி இங்கேயும் பண்ணுவாங்க. சரிங்களா, உங்களுக்கு உள்ளே போய் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். தும்பு தேன் மிட்டாய் எல்லாமே இருக்குதுங்க. அதெல்லாம் இங்கே தேன் மிட்டாய் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. அதை போயிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதான் பார்க்கலாம். தேன் மிட்டாய் பார்த்துட்டு அப்படியே கோயில் ஒரு ஹிஸ்ட்ரி வீடியோ பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். சரிங்களா, அதில் ஓனாக பார்த்துட்டு பார்த்தாச்சு. இப்போ வந்த வழியிலே ரிட்டர்ன் போகிறோம். நான் அந்த பக்கம் தேன் மிட்டாயில் செஞ்சுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலாம். சரிங்களா, இப்போ பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்க. இந்த பக்கம் கடை போட்டிருக்காங்க. இதில் தாங்க தேன் மிட்டாயில் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. நாளைக்கெல்லாம் வியாபாரம் பண்ண முடியாது, அதனால் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. தேங்காய் மிட்டாய் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அப்புறம் அவங்ககிட்ட டீட்டெயில்ஸு கேட்கலாம். சரிங்களா, தேங்காய் மிட்டாய் செய்யறதுக்கு பாருங்களா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க தேங்காய் மிட்டாய் அது நிறைய மிட்டாய் செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்களா ரெடி ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா, பாருங்க ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அச்சு ஊற்றி. பின்னாடி தெரியுதால தேங்காய் மிட்டாய் நிறைய செஞ்சுருக்காங்க. அந்த கோயில் தேங்காய் மிட்டாயும் ஃபேமஸு, கரும்பு ஃபேமஸு. நாங்கள் பார்க்குறீங்க. நீங்களே செஞ்சிருவீங்களாண்ணா? ஆ சரி, நீங்களே செஞ்சிருவீங்க. அண்ணா ஒரு நாள் முன்னாடியே செஞ்சிருவீங்களா? இன்னும் 1 மணி நேரத்துக்கு வேலை இருக்குது. 1 மந்த்துக்கு வேல்யூ இருக்குது. தேன் மிட்டாய் செஞ்சுட்டாங்க. தேன் மிட்டாய் இப்போ எடுத்துட்டு வைக்கிறாங்க. பாருங்க நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. தேன் மிட்டாய் இப்படி எப்படி அறுக்குறாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா, தேன் மிட்டாய் எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு நீங்களே செஞ்சு இங்கே எடுக்கிறாங்க. இந்த கோயில் நோய் முடியத்துக்குள்ள இங்கே வித்துருவாங்களாமா. என்ன தடவுறாங்க, என்ன தடவை அதில் ஊற்றிடுவாங்க. நாங்கள் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க கலரிங் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. சிவப்பு கலர் ரெடி பண்ணுறாங்க. என்ன சிவப்பு கலர் தானே? ஆரஞ்சா? ஆரஞ்சு கலராமா? பாவுக்கு மேலே அந்த ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணுறாங்களே அது போடுவாங்க. பாருங்க பாவு ஊற்றியாச்சு மேலே ஆரஞ்சு கலருக்கு.
பாருங்க அந்த கலரிங்க அதனால எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்றாங்க. பாருங்க சக்கரை கொட்டி மிக்ஸ் பண்றாங்க. இதுங்க தேங்காய் மிட்டாய் இது. பாருங்க தேங்காய் மிட்டாய் செய்யறாங்க. இது சர்க்கரையும் தேங்காயும் தான் மெயின். பாருங்க வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே கிண்டுறது தான் அதுக்கு மேல. பாருங்க என்ன பாருங்க நல்லா மிக்ஸ் பண்றாங்க. நேரத்துக்கு ரெடி ஆகணுமாமா தேங்காய் மிட்டாய்க்கு. அப்படியே வேவறது ஒரு அரை மணி நேரம். ஓகேங்கண்ணா சரிங்களா. இந்த இப்போ என்ன ஊருக்கு வந்திருக்கீங்க? இந்த குப்பூர் காளி கோயில். குப்பூர் காளி கோயிலுக்கு எத்தனை நாள் மிட்டாய் செய்வீங்க? ஒரே நாள். இன்னைக்கு செவ்வாய் காலைல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டு நாளைக்கு பண்டிகை ஸ்டார்ட். ஆமா. என்னென்ன மிட்டாய் என்ன செய்வீங்க? தேங்காய் மிட்டாய், அப்புறம் ஜிலேபி, மைசூர் பாக்கு இதெல்லாம் செய்வீங்க. நீங்களே வித்துருவீங்க? நீங்களே விற்பீங்க? நாங்களே போட்டு நாங்களே கடையில உட்காந்து நாங்களே எல்லாம் பண்றது. இங்கே வித்துருமாண்ணா? மீதி இருக்குமாண்ணா? மீதிலாம் இருக்காது. மீதிலாம் ஒண்ணு கூட இருக்குது. வெள்ளிக்கிழமை காலெல்லாம் முடிஞ்சிச்சு. ரெண்டே நாள் வித்துறோம். எல்லாம் தெரியுமில்ல, வருஷம் பூரா வர முடியல எங்களுக்கு. இந்த ஊர்ல இந்த கோயிலே ஃபேமஸ் தேங்காய் மிட்டாய். இந்த ஊர்ல இது அந்த ஃபேமஸ். வேற என்ன ஃபேமஸ்? வேற என்ன? கள்ளப்பூரி, இது விளையாட்டு சாமானம், கரும்பு. மெயினா தேங்காய் மிட்டாய், கரும்பு தான் மெயின். தேங்காய் மிட்டாய் பெஸ்ட். இதுதான் எங்கேயும் கிடைக்காது. இது ஒண்ணு காளிப்படி தான் வரணும். காளிப்படி தான் மெயின். ஆமா. ரெண்டாவது ரெண்டுமே வந்து ஒரு நாள் முன்ன பண்ணுங்க. வருஷம் எப்போதுனா ஒன்னு அது முன்னாடி வரும், இது முன்னாடி வரும். இதுதான் பெஸ்ட். ஓகேங்க. பாருங்க தேர் மிட்டாய் வந்து பீஸ் பீஸா கோடு போட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதானே ஒரே சைஸா வரும், அதனால. இவங்க ஒரு அளவு வச்சிருப்பாங்க, அதனால அந்த அளவுக்கு போட்டுட்டு இருக்காங்க. சர்க்கஸ் எல்லாம் போடுறாங்க. கிரேட் ஹீரோ சர்க்கஸ் எப்படின்னு தெரியல. வாங்க ஒன்று காமிக்கிறேன். பாத்திருப்பீங்க தேர் மிட்டாய் செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்த சர்க்கஸ் பார்த்தோம். பின்னாடி பாருங்க தேர் நிக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். தேர் தெரியுதா? ஏன்னா தேர்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். பாதி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் பாதி எப்ப ரெடி பண்ணுவாங்கன்னு தெரியல. பாருங்க தேர் பாத்தீங்களா, சின்னதா தான் இருக்குது. இந்த கோயில தேர்ல எடுப்பாங்க, அதையும் பார்க்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி பார்ப்போம். தேங்காய் மிட்டாய்க்கு இறக்கியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. பாருங்க தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. எந்த கலருமே போடாம. ஆட் பண்ணியிருக்காங்க கலருக்காக. பாருங்க ரோஸ் கலர் பாருங்க எப்படி இருக்குது பாக்குறதுக்கு. இது மேல ஊத்தீங்களா? அடுத்தது தண்ணி இதுக்கு மேலேவா? ரோஸ் கலரா? தேங்காய் மிட்டாயிலே கலரு. பாருங்க ஃபுட் கலர் மேல ஆட் பண்றாங்க. மாவோடு சேர்த்து தேங்காய் மிட்டாயிலேயே மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் ஆட் பண்றதுக்கு கஷ்டம். இந்த கலர் இப்படி ஆட் பண்ணாதான் நல்லா விரும்பி வாங்குறதுனால இப்படி ரெடி பண்றாங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணி. நான் ஃபர்ஸ்ட்ல ஒயிட் கலர் தான் இருக்கும், இப்போதான் அதில் கலர் பண்றாங்க. மேல ஒரு டபுள் கலரா, கீழே ஒன்று மேல ஒரு கலரா.
அது இன்னும் இப்படி எவ்வளோ நேரம் இருக்கணும்? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கணும் இப்படி? அது ஆஞ்சா சரி. காயம். பாருங்க காளியம்மன் தெரியுதுங்களா? இந்த காளியம்மன் தான் வேண்டுதல் வச்சு நடக்கும். சேலத்துலேயே எங்கேயுமே இந்த மாரி இல்லை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி குப்பூர் கோயிலில் தான் இருக்குது. வேண்டுதல் வச்சு அப்படி கயிறு கட்டி விட்டுருக்காங்கன்ட்டு. தெரியுதா? அது வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கோசரம். கெட்ட விஷயம் எல்லாத்துக்குமே. பாருங்க கோழிலாம் தூக்கில் தொங்குறாங்க. கொல்லிமலை எப்படி அதே மாதிரி இங்கேயும். குப்பூர் காளியம்மன் கோயில் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம கோயில் வீடியோ எல்லாத்தையும் எடுக்க முடியாது. ஆனால் பேட்டி எடுக்க முடியல. ஏன்னா கோயிலில் கொஞ்சம் எல்லாம் பிஸியாக இருந்தாலும் பேட்டி எடுக்க முடியல. நம்ம அடுத்த வீடியோவில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிடைச்ச வரைக்கும் இந்த வீடியோவில் தகவல் சொல்லியிருக்கோம். சரிங்களா? டைம் அந்த கரும்பு தான் ஃபேமஸ். காளிப்பட்டி மாரி இங்கேயும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இதோட வீடியோ உங்களை இந்த வீடியோ போகிறது CPM Vlog 360 உங்கள் அறிவின் டாடா பை பை. See you.